Hebron Ministries. எபிரேயம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களில் 3 வசனங்களில் 4 காரியங்களை நமக்கு கற்றுத் தருகின்றார். வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. The God is not unjust to forget your work and labor of love which you have shown towards his name, in that you have ministered to the saints and to minister. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமா 4 காரியங்களை தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த 4 காரியங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது இந்த செய்தியினுடைய தலைப்பு செக்யூரிட்டி ஆஃப் ஹாப்பினஸ், மகிழ்ச்சியின் பாதுகாப்பு. நீங்கள் கடைசி வரையிலும், ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும், மரிக்கும் வரையிலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் என்றால் 4 காரியங்களை நாம் செய்ய தவறக்கூடாது. ஒன்று, நம்ம செய்கிற ஊழியத்தில், பிரயாசத்தில் அதற்கு ஒரு ஆண்டவர் உறுதியை கொடுத்திருக்கின்ற அஷ்யூரன்ஸ் ஆஃப் லேபர். அஷ்யூரன்ஸ் ஆஃப் லேபர் என்ன அர்த்தம்? உழைப்பின் உறுதி. ஹல்லேலூயா. சரி, 2வது காரியம் பார்க்கும்போது அஷ்யூரன்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட். அந்த உழைப்பு அது ஒரு அர்ப்பணிப்போடு கூட இருக்க வேண்டும். நீங்கள் உழைக்கிற உழைப்பு, வேலை செய்கிறத பற்றி சொல்ல, வியாபாரம் பண்ணுறதை பற்றி சொல்ல, தேவனுக்காக செய்கிற உழைப்பு. அந்த உழைப்பு எப்படி இருக்கணும்? அர்ப்பணிப்போடு கூட, அதை நேசித்து செய்ய வேண்டும். 2. 3வது காரியம், அதை பொறுமையோடு செய்ய வேண்டும். ஏனென்றால் உங்களை அர்ப்பணிப்பு சில சமயத்தில் என்ன ஆகிடும், உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும்பொழுது அவற்றை நீங்கள் என்ன பண்ணுற, ஊழியத்தை விட்டு பாதியில் விட்டு போயிடுவீங்க. போகாத அளவுக்கு அதை எப்படி செய்யணுமா? பொறுமையோடு கூட, எது நடந்தாலும் கஷ்டமான நேரங்களில் கூட உங்களுடைய அர்ப்பணிப்பின் ஊழியம் ஒரு நாள் உங்களை விட்டு போகக்கூடாது. அர்ப்பணிப்பு பொறுமையோடு செய்ய வேண்டும். அப்படி பொறுமையோடு செஞ்சால் அஷ்யூரன்ஸ் ஆஃப் தேவன் உங்கள் மேல் நம்பிக்கை வைக்கிறது போல நீங்களும் பரலோகத்திலே நம்பிக்கை வைத்து தேவ திட்டங்களை சுதந்தரித்துக் கொள்வீர்கள். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளும். இன்றைக்கு தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். 1, உழைப்பினுடைய உறுதி. உங்களுக்கென்று ஆண்டவர் சில ஊழியங்களை கொடுத்திருக்கின்றார், திட்டங்களை கொடுத்திருக்கின்றார். அதில் உங்களுக்கு ஒரு உறுதி இருக்க வேண்டும். 2வது அஷ்யூரன்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட். அதில் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். 3வது பொறுமையோடு கூட செய்ய வேண்டும். 4வது நம்பிக்கையோடு பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்திலே சேர வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி நம்ம ஆண்டோடைய ஊழியம் செஞ்சால், அர்ப்பணிப்போடு செஞ்சால், மனுஷன் நம்ம கனப்படுத்தல, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது என்ன பண்ண? கமிட்மெண்ட்டை பற்றி சொன்னேன். 3வது காரியம் பார்க்கும் பொழுது பேஷன்ஸ். நிறைய பேருக்கு அர்ப்பணம் இருக்கும், பிரயாசம் இருக்கும், ஆனால் பொறுமை இருக்காது. வேகம் விவேகம். வேகமும் இருக்கணும், புத்தியும் இருக்கணும். சில சமயங்களில் நாம் என்ன பண்ணுவோம், அதை தவற விட்டுடுவோம். வசனம் பார்க்கும்பொழுது அஷ்யூரன்ஸ் அப்படின்னா உறுதி, பொறுமையின் உறுதி. பொறுமையில் உறுதியாக இருக்கணும் கடைசி வரையும். ஏன்னா பிரயாசம் பண்ணுறீங்க, கஷ்டப்படுறீங்க, வேலை செய்கிறீங்க, அர்ப்பணிப்போடு செய்கிறீங்க. ஆனால் பொறுமை இல்லைன்னா ஒரு 4 பிசாசு என்ன பண்ணுவான், உங்களை அந்த ஊழியத்தை விட்டே அனுப்பிச்சிடுவான். தாங்க முடியாத பொறுமை. நம்ம சர்ச்சில் ஊழியம் செய்யறவங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவை. எப்பரோன்னு அதுக்குன்னே நிறைய பொறுமை இருந்தால் தான் இங்கே ஊழியம் செய்ய முடியும். ஏன்னா ஒவ்வொருவரும் ஒரு விதம், வாழ்க்கையில் பல விதம், மல்டி டைமென்ஷனல் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது ஒவ்வொரு இந்த வைரத்தை எடுத்தால் அப்படி அது மாதிரி நம்ம ஆளுங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்படி திரும்பி போயிடும் அப்படி. ஆனால் ஒளி வீசுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான
சபை, நம்முடைய சபை. அல்லேலூயா. அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அதுபோல் பொறுமையாக இருக்கணும், எல்லாத்தையும் தாங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா முதல்ல நீ பிரயாசப்பட்ட, கஷ்டப்பட்ட, அர்ப்பணிப்போடு செஞ்சிட்ருக்க. பொறுமை இல்லைன்னா அந்த ஊழியம் உன்னை விட்டு போயிடும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டது, 10 வருஷம் ஊழியம் செய்து கடைசி நாள் விட்டு முடிஞ்சு போயிடுச்சு மேட்ரு. ரொம்ப எல்லாம் ஒன்றும். அப்போ அந்த பொறுமை மிக முக்கியம். அதுதான் அவன் சொல்கிறான் பாருங்கள். 6:11 வாசிங்க. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை, அது வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகளாய் இருந்து. அப்போ உனக்கு முன்னாடி நிறைய பேர் ஊழியம் செஞ்சிருக்காங்க, அவங்களெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோ. அவங்க எவ்வளோ பொறுமையாக இருந்து கடைசி வரையும் இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு போயிருக்காங்களே. இப்போ எனக்கு பார்க்கும்பொழுது நிறைய போதகர்கள், சீனியர் பாஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஊழியம் நிறைய முறை நான் பிஸ்னஸ் பண்ணும்பொழுது அந்த பாஸ்டர்ஸு, ஒரு பாஸ்டர் திருமுல்ல வாயிலேருந்து வருவார். எதுக்கு வருவார்? என்னை பார்க்குறதுக்கு வருவார். அப்போ ஒரு 3 பாஸ்டர்ஸ் எல்லாம். அப்போ நாங்களாம் என்ன பண்ணோம், மதியானம் 11:30 மணிக்கு எங்கள் ஆஃபீஸுக்கு வருவார். நான் அவரை கொடுத்து போயிட்டு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போவேன். ஹோட்டலில் சாதாரண இல்லை, கன்னிமரா, டாச்சு, டாப்பில் தான் கொண்டு போவேன். 15,000 10,000. அப்போ கடவுள் நம்மளாம் ப்ளஸ் பண்ணார், கொண்டு வாங்கி தருவோம். கொடுத்துட்டு ஈவினிங் எல்லாத்தையும், ஒரு மீட்டிங் ஈவினிங் தான் இருக்கும், எல்லாம் அந்த மீட்டிங் போவோம். போயிட்டு முடிச்சுட்டு நைட்டு இந்த 10 மணிக்கு முடியும். முடித்த உடனே நான் 6 மணிக்கு என் டிரைவரை அனுப்பிச்சிடுவேன். டிரைவரை அனுப்பிச்சிட்டு இந்த 4 பேரையும் 4 இடத்துல இருப்பாங்க. ஒருத்தர் ஒரு அம்ஜிகரில் இருப்பார், ஒரு மதுரை வயலில் இருப்பார், இன்னொரு திருவள்ளுவர். 4 பேரையும் கொண்டு போயிட்டு விட்டுட்டு மணி 12:30 மணி 1 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். வாரத்தில் ஒரு 3 தடவை இது மாதிரிலாம் செய்வேன். அவங்களே பார்த்துட்டு, என்ன அது நீ ஒரு பெரிய மல்டி மில்லியனர் அப்படி அப்படின்னாரு. நீங்கள் டிரைவரை விட்டால் விட்றப்பா. இல்லை நீர் அப்போ நான் ஊழியத்துக்கு முழு நேரம் ஊழியத்துக்கு வரல, நீங்கள் முழு நேரம் ஊழியத்தில் இருக்கீங்க, இது கூட செய்யலாம். எப்படி தேவன் நான் ஆசீர்வதிக்க வேண்டுமே, ஆசீர்வதிக்கணும். நீங்களும் இதெல்லாம் செய்யலாம் தான் அப்படியே இருக்கிறீங்க. இதெல்லாம் நான் செஞ்சாதான் என்ன தேவன் இதெல்லாம் பாருப்பா, இப்படி கால்குலேஷன். அதே மாதிரி கடவுள் என்ன உயர்த்தினா இருப்பார். ஒரு நாள் பாளையங்கோடு ராஜேந்திர சொன்னார், என்ன பாஸ்டர் எடிசனை கொண்டு போயிட்டு சீனியர் பாஸ்டருக்கு முன்னாடி 1988 நம்ம பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன், சீனியர் பாஸ்டர் லிஸ்ட்டில் போய் அவரை ஃபோட்டோவை போட்டுருங்க. அவர் சொன்னார், ஒரு நாள் பாஸ்டருங்களுக்கெல்லாம் பாஸ்டராக மாறுவார். அதை நான் இப்போ பார்க்குறேன். அவர் மறித்து மேலே போயிட்டார். நான் சொல்கிறது 1988 1988 எல்லாம் கேட்டானுங்கோ. நான் சொன்னேன், அவர் பாஸ்ட்டுக்கெல்லாம் பாஸ்டாக, அதனால் தரிசனத்தோடு போட்டானே அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. எனக்கு பாஸ்டர் ஏன் இதெல்லாம் தேவையில்லாத எல்லாம் சண்டை எல்லோரும் சண்டை போட்டுக்கிறோம். இல்லை எனக்கு தெரியும், நடக்கும் பார் அப்படின்னாரு. நடந்துச்சே. அப்போ அந்த பரிசுத்த வான்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியம் ஒரு நாள் தேவன் உங்களை உயர்த்தி விடுகின்றார். அதை பொறுமையோடு காத்திருந்து சுதந்திரிக்க வேண்டும். எனக்கு கொஞ்சம் பொறுமை கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் 5 வருஷம் போட்டு உடைச்சார். ஹல்லேலூயா. புலம்பலின் புஸ்தகம் சொல்ல மறந்துட்டேன். 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. குயிக்காக போகலாம்பா, டைம் ஆகி போச்சு. 3:32 வாசிங்க. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஹல்லேலூயா. எவ்வளோ சஞ்சம் வாழ்க்கையில் வந்தாலும் ஒரு கிருபை உன் மேலே வச்சிருக்கிறார். ஏன்? நீ பிரயாசப்பட்ட, நீ கஷ்டப்பட்ட, நீ அர்ப்பணிப்போடு கொடுத்த செய்கிற, உன் மேலே ஒரு கிருபையை கர்த்தர் வச்சுக்கிறார். 2வது சொல்கிறான், அவரை மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. சும்மா டைம் பாஸுக்காக உனக்கு உபத்திரவத்தை கொடுக்கறதில்ல, டைம் பாஸுக்காக உனக்கு பண கஷ்டத்தை கொடுக்கறதில்ல, குடும்ப கஷ்டத்தை கொடுக்கறதில்ல. ஹல்லேலூயா. கொடுக்கறதில்ல. சொல்கிறான் பாருங்க, ஒருவன் பூமியிலே சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் காலின் கீழ் நசுக்கிறதையும், ஒருத்தவன் நசுக்கிறது, உனக்கு உபத்திரம் கொடுத்த கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். நசுக்குகிறதையும், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷன் நியாயத்தை புரட்டுகிறதையும். நீ உண்மையான நடக்கிற உன் நியாயத்தை புரட்டுறான், நீ அயோக்கியவன், நல்லவன் இல்லை, கெட்டவன் அப்படின்னு அவன் சொல்கிறான். புரட்டுகிறதையும், மனுஷன் அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குறதையும் ஆண்டவர் கவனியாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. என்ன பவர்ஃபுல்லாக எழுதலாம் பாரு. கவனியாதிருப்பாரோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை கவனியாதிருப்பாரோ? அப்புறம் ஆண்டவர் கட்டளையிடாது இருக்கிற காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார்?
உனக்கு இந்த உபத்திரத்தை கொடுத்தாரு. நீ செஞ்ச பாவம், நீ செஞ்ச அக்கிரமம், இதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை வந்தது. யாரா சொல்ல முடியும்? யாருக்குடா உரிமை இருக்கு? கர்த்தரை அடிச்சாருன்னா அவர் அடிக்கட்டும், நான் தாங்குறேன். நான் உண்மையா இருக்கணும் ஆசைப்படுறேன். பியூட்டிஃபுல்லா சொல்றான் பாருங்க. சொல்லுகிறவன் யார்? உன்னதமானவருடைய வாயிலிருந்து, உன்னதமானுடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ, தீமையும் நன்மையும் புறப்படுகிறதில்லையோ. அவர் கடவுள். உனக்கு சில சமயம் தீமையை கொடுப்பாரு, சில சமயத்தில் நன்மையை கொடுப்பார். அல்லேலூயா. இது ரெண்டும் அவரிடத்திலிருந்து வருது. அதை சகிச்சு கொள்ள வேண்டும். உன்னை சோதிப்பார், உன்னை தீயில தூக்கி போடுவார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி போடும்போது தீயில தூக்கி போட, சிங்கத்தின் வாயில அவன் என்ன பாவம் செஞ்சான் தானியேல், அவனை தூக்கி சிங்கத்தின் கபியில தூக்கி போடுறார். அவனுக்கு என்ன, அவன் அழுதுருப்பான், ஆண்டவரே என்ன தாண்டவரே உமக்காகத்தான் நான் எல்லாம் நினைக்கிறேன். இப்படி இருந்தவன் ஆனால் கடைசியில் சிங்கத்தின் வாயை கட்டுவார் நினச்சி பார்த்துருப்பானா? நினச்சி பார்த்துருக்க மாட்டான். அப்படி பாயும் பொழுது வாயை கட்டிடுறார். அல்லேலூயா. அதுபோல் உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள், வியாகுலங்கள் ஏது வந்தாலும் அவற்றையெல்லாம் மாற்றுகிற ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். விசுவாசியே, நீ ஒரு நாளும் கலங்காதே. அல்லேலூயா. அப்படியே நெஞ்சில் பார்த்து சொல்லு, இயேசுவே நாமத்தில் நான் ஒரு நாளும் கலங்க மாட்டேன். கர்த்தர் தேவன் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. 39 வசனம் வாசிங்க. 39 வாசிங்க. உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன். இதெல்லாம் பத்தி நீ கத்திட்டு இருக்காத. அவன் தன் பாவத்திற்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுகிறது என்ன? நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும். நான் போன வாரம், இந்த வாரம் பிரேக் த்ரூ ப்ரேயரில் இந்த வசனங்கள் நான் எடுத்தேன். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார். உங்களை நீங்கள் உண்மையாக இருக்க உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நம்பினோரை கைவிடாத ஒரு தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 2 பேதுரு 1:5-8 வாசிக்கும் பொழுது அநேக காரியங்களை அவனுங்க சொல்லி தருகின்றான். என்ன சொல்லி தருகிறான் பார்த்தோம். 5ஆம் வசனம் பாருங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தோட இச்சை அடக்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் விசுவாசத்தை வைக்கிறான். உங்கள் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை, எது நடந்தாலும் இல்லை நான் ஆண்டவருக்காக நிற்பேன், தைரியத்தோட ஞானம். ஏன் இது நடக்குது? கர்த்தர் அனுமதிக்கிறார். ஞானம் அதில் வர வேண்டும். ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கணும் என்ன? செல்ஃப் கண்ட்ரோல். இச்சை அடக்கணும் என்ன? இச்சை அடங்கு. இச்சைன்னா என்ன? நாக்க தொங்க விடுறது, அதான் இச்சை. பிரியாணி, புடவை, எதை பார்த்தாலும் அது ஒரு இச்சை. அந்த இச்சை அடங்க வேண்டும். செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும். இது நமக்கு தேவையா தேவையில்லையா நீங்கள் டெசிஷன் எடுக்கணும். அதில் போய் நீங்கள் மாட்டிக்கூடாது. உங்களுக்கு எது கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒருத்தர் கார் வாங்குறது இச்சை, எல்லாம் காரெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். இந்த காரை பார்த்து மோட்டார் சைக்கிளை, சில பேர் மோட்டார் சைக்கிள் மேலே ஒரு எந்த மோட்டார் சைக்கிளாக பார்த்துட்டு இருப்பான். ஒரு நாள் ஒன்று கொடுக்க போகிறேன், ஏன் அலைஞ்சிட்டு கிடக்குறேன்? அதில் நாள் வரும், கர்த்தர் கொடுப்பார். நான் கார் கற்றுனது 10வது படிக்கும்போது 10th ஸ்டாண்டர்டில் கார் கற்றுக்கிட்டேன். கார் கற்றுனோன்னே என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சில பேர் பணக்கார அப்பாங்க கார் வாங்கி கொடுத்துட்டாரு. எனக்கு எங்கள் அப்பா கார் வாங்கி கொடுக்கல. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏய் உனக்கு தான் கார் தெரியுமா ஓட்டுறா? நான் சொன்னேன், இல்லை ஒரு நாள் நான் கார் வாங்குவேன், அந்த காரை தான் ஓட்டுவேன், உன் காரை நான் ஓட்ட மாட்டேன். 1984 கர்த்தர் சொந்த காரை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்போது அன்னைக்கு வாங்க ஆரம்பித்த கர்த்தரை நான் ஆசை வச்சுக்கிட்டே இருந்தார். 1 கார் 2 கார் ஆச்சு, 2 கார் 3 கார் ஆச்சு, 3 கார் 4 கார் ஆச்சு. கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை இச்சை அடங்கணும். சொல்லுங்கள், இச்சை அடங்கணும். அப்படி சொல்கிறேன், இச்சை அப்படி சொல்லணும். பல்லெல்லாம் வெளியே காமிச்சு சொல்லணும். அது ஹல்லேலூயா. இச்சை அடங்க சொல்லுங்கள், இச்சை அடங்க வேண்டும். பாரு, இச்சை அடக்கத்தையும் இச்சையோடு கூட பொறுமையோடு தேவபக்தி. என்ன டெரிஃபிக்காக எடுத்து எப்படி எழுதுறாப்பா அவன் இருந்தான். நான் அப்படியே கட்டி பிடிச்சி முத்த கொடுப்பான் அவனுக்கு. இந்த பவுலை பார்த்தானா அப்படி எழுதலாம் டெரிஃபிக்காக. இச்சை அடக்கத்தோடு பொறுமையாரு.
அலையாத, சொல்லுங்க, அலையாத, அவசரப்படாத, சொல்லுங்க, அலையாத, அவசரப்படாத. பொறுமையோடு கூட தேவபக்தி. அந்த பொறுமை வரும்பொழுது தேவபக்தி கூட வந்துடணும். ஐயோ, நான் பிரயாசப்பட்டேன், நான் அர்ப்பணித்தேன், ஐயோ இவங்க என் கோபத்தை கிளப்புறாங்களே. சும்மா கோபம் வரும்பொழுது ஒரு 3 டெக்னிக்ஸ் உலகம் கற்றுக்குது. என்னென்னா, கோபம் பொழுது கண்ணை மூடிடணுமா. உங்களை யாராவது திட்டுறாங்கன்னா சாதாரணமாக இல்லை, கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார் சிலுவையில்? பிதாவே இளை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார். அந்த லெவலுக்கு போயிடணும், அந்த லெவலு, சிலுவை லெவலுக்கு போயிடணும். ஆமாம், அவர் மேலே இருக்கிறார், இது கீழே இருந்து திட்டிகிட்டு இருக்குது. அவர் உயிரோடு எழுந்து போகிற அதுங்களுக்கு தெரியல. சாத்தானை தன் காலின் மேலே நசுக்க போகிறது அவனுக்கு தெரியல, சாத்தானுக்கு. அல்லேலூயா. அவர் சொல்கிறார், ஒன்றும் தெரியாத பைத்தியக்கார பசங்க. அவன் நினச்சிக்கிட்டான் என் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு நான் அடித்ததெல்லாம் பெருமையாக நினச்சிட்ருக்கான். நான் உயிர் தேடப் போகிறேன், மகிமின் சரீரத்தோடு உயிர் தேடப் போகிறேன், பரலோகத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அது போல பொறுமையோடு தேவபக்தியும் தேவபக்தியோட சகோதர சிநேகம் விட்டுடக்கூடாது. சகோதர சிநேகத்தை அந்த பொறுமையில், ஐயோ இந்த நான் திட்டா இந்த விசுவாச சபை விட்டு போயிடுமே, போகக்கூடாது, நான் திட்டு வாங்குறேன், பரவாயில்ல, நான் சகிச்சுக்கிறேன். இந்த காரியம் அப்படி தான் கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆர்கனைசேஷன்லாம் 18 ஆர்கனைசேஷனில் கர்த்தர் என்னை டைரக்டராக வச்சுருக்கிறாரு, ப்ரெசிடெண்ட்டாக வச்சுருக்கிறார். ஒரு ஆளை கூட வேலை விட்டு எடுக்கல. திருந்தலாம் திருத்துவேன், திருத்த பார்ப்பேன், திருந்தலாம் திருத்துவேன், எப்படியா திருத்துவேன். தேவ பக்தியோடு சகோதர சிநேகம் மிக முக்கியம். சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வழங்க. ஹல்லேலூயா. பரவாயில்ல, நேற்று திட்டா என்னமோ மூடு சரியில்லை பொழுது புருஷன் தான் திட்டியிருப்பார், அதே மூடில் இங்கே வந்துட்டேன். பரவாயில்லம்மா, ஐ லவ் யூம்மா, ஐ லவ் யூ அப்படி சொல்லு. ஒரு கையை பிடிச்சி கொடுத்துட்டு காசு தான் வேணுமாம்மா அப்படி கேட்டு பாருங்க, அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். ஹல்லேலூயா. சகோதர சிநேகத்தையும் அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துற பியூட்டிஃபுல் காரியம். அந்த பொறுமையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4வது காரியம் அப்படின்னு அஷூரன்ஸ். ஹீப்ரு 6:12 உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி, நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய் இருக்கிறோம். அவனுக்கு ஆசை என்னன்னா, யாரெல்லாம் இந்த 3 காரியங்களை என்ன செஞ்சாங்க? பிரயாசப்பட்டாங்க, அர்ப்பணிச்சாங்க, பொறுமையாக இருக்கணும். 4வது காரியம், எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம பரலோகம் போக வேண்டும். அந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள்னு சொல்லி அவன் அழகாக எழுதுறான். உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹோப்னா என்ன அர்த்தம்? கோல் ஓரியன்டன்னு சொல்லுவாங்க. எதை அடைய வேண்டுமோ அதை அடைவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வது ஹோப்னா ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜின்னா தமிழில் என்ன சொல்கிறது? ஸ்ட்ராட்டஜின்னா அந்த ரகசியம்னு சரியாக வர மாதிரி சரியான வேர்டுகளை. ஸ்ட்ராட்டஜின்னா அந்த அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அந்த வழிமுறைகளை நான் பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. 3வது காரியம், ஐ வில் மோட்டிவேட் அதர்ஸ். மற்றவர்களை நான் உற்சாகப்படுத்துவேன். ஹோப்னு என்ன சொன்ன? எதை அடைய வேண்டுமோ அதை நான் அடைவேன், அதான் நம்பிக்கை. 2வது என்ன சொன்ன? அதை அடைய வேண்டும் என்று வழிமுறைகள் எது இருக்கோ அந்த வழிமுறைகளை நான் பின்பற்றுவேன். 3வது காரியம், நான் பின்பற்றுவது மாத்திரம் மற்றவர்களுக்கு சொல்லித் தடுப்பேன். இதுதான் ஹோப், நம்பிக்கையினுடைய அருமையான அஸ்திபார காரியங்கள். அப்போது ஆண்டவர் தேவன் என்ன செய்கிறார்? தேவனுடைய திட்டங்களும் தேவ தயவுகளும் கர்த்தர் நம்மோடு கூட நிறைவேற்ற வல்லமை. அப்போ நம்பிக்கை அவன் முடிக்கும்போது அழகாக முடிக்கிறான். ஆண்டவர் நம்பிக்கை மேலே வச்சு நம்பிக்கை, நீ முடிவு பரியந்தம் கடைசி வரையிலும் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பெரிய வார் நடக்குது, 2 நாட்டுக்கு வார் நடக்குது. வார் நடக்கும் பொழுது
ஒரு சோல்ஜரை சுட்டுறாங்க. சுட்ட உடனே அந்த சோல்ஜர் வந்து அப்படியே தவழ்ந்து போகிறான். அவங்க இருக்கிற கூடாரத்துக்கு போகிறான். தவழ்ந்து போய் அடிபட்டு அப்படியே நடந்து தவழ்ந்து போகிறான். அவனுக்கு என்ன ஆசைன்னா, சாகிறதுக்கு முன்னாடி அவன் டேபிள் மேலே வேதாகமம் இருக்குது, பைபிள் இருக்குது, அந்த பைபிளை அணைச்சிக்கிட்டு சாகணும்னு சொல்லிட்டு போகிறான். இவன் போகிறத எதிரி பார்க்குறான். அவன் அந்த கூடாரத்தை அடிக்கிறான், மிஷின் கண்ணால் கட்ட 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 கட்டன்னு அடிக்கிறான். அந்த மிஷின்லாம் அடிக்கும் பொழுது அந்த புல்லட்டு போயிட்டு அந்த டேபிள் மேலே வச்சுருந்த அந்த பைபிளை தொலைச்சிடுது. அந்த பைபிளை அடிச்சிடுது. அடித்த உடனே அந்த பேப்பர்லாம் பறக்க ஆரம்பிக்குது. அந்த பேப்பர் பறந்து அப்படியே எல்லாம் பறந்து போகுது. இவன் கிட்ட வரான், அந்த பைபிள் அப்படியே பேப்பர்லாம் பறந்து போகுது. இருதயம் உடையுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அதில் ஒரு பேப்பர் வந்து இவன் மூஞ்சி மேலே வந்து விழுது. அந்த மூஞ்சி மேலே விழுந்த உடனே அந்த பேப்பரை எடுத்து பார்க்குறான். அந்த பேப்பரில் அந்த வசனம் என்ன சொல்லுது? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், மரித்தேன், சதா காலையிலும் உயிரோடு கூட எழுந்திருப்பாய். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ மரிச்சாலும் கவலைப்படாத, உன்னை நான் உயிரோடு கூட எழுப்புவேன். ஏன்? கிறிஸ்துவுக்குள்ளே நீ மரித்து விட்டாய். அருமையான தேவ ஜனமே, 4 காரியங்களை கர்த்தர் இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுத்தார். நம்பர் 1, ஆண்டோடைய சமூகத்தில் அஷூரன்ஸ் ஆஃப் லேபர், உழைப்பினுடைய உறுதி. அஷூரன்ஸ் ஆஃப் கமிட்மெண்ட், அது அர்ப்பணிப்போடு கூட செய்ய வேண்டும். 3வது, அது பொறுமையோடு கூட செய்யும் பொழுது நம்முடைய நம்பிக்கையை தேவன் நிறைவேற்றுவார். இந்த செய்தியினுடைய தலைப்பு செக்யூரிட்டி ஆஃப் ஹாப்பினஸ். தேவன் ஒரு மகிழ்ச்சியின் பாதுகாப்பை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க இரக்கமுள்ளவராக